ஸ்ரீ பகவதி அம்மன். இந்த பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் உங்களோட குடும்பத்தில் எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகள் தீர்வதற்கு, குடும்பங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக நல்லபடியாக மற்றோர் மக்களை மாதிரி நீங்களும் நல்லா வாழணும். உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேறுவதற்கு இந்த பகவதி அம்மையோட மகா யாக பூஜா எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சீக்கிரமாக வெற்றியாக ஜெபிச்சு அம்மை உங்களுக்கு துணை செய்யும். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம். இந்த ஆலய வழிபாடில் ஊனமுற்றோர் 1 வயசு 1.5 வயசு இருக்கிறவங்க, நடக்க முடியாமல் கட்ட வண்டியை ஊட்டிகிட்டு போகிறவங்க இருக்கிறவங்க, 1.5 வயசுக்கு மேலே தானாக எழுந்துச்சி நடக்க முடியாமல் ஆஸ்பத்திரியே மருத்துவத்தை பார்த்துக்கிறது, தாய் தகப்பனோட மனசு சோர்ந்து போய் கஷ்டப்படுவது, ஒரு வியாபார தொழிலில் லாபம் கிடைக்கும் சொல்லி நீங்கள் யாரு கூட போட்டி போடாமல் உங்களோட சுய புத்தியில் நீங்கள் தொழில் தொடங்கியிருந்தால் உங்களோட டைங்கள் சரியில்லைண்டா தொழில் ஓடாது, பணங்களெல்லாம் லாஸ் ஆகிடும், நஷ்டமாயிடும், வியாபாரங்கள் எந்த தொட்டாலும் விசேஷமாக வராது. அதுக்கு இந்த அம்மனோட வழிபாடில் உங்களுக்கு துணை வேண்டும். வீடு கட்டுமனை நீங்கள் எழுப்பணும்னு நினச்சி நீங்கள் கட்டுமனை எழுப்பியிருந்தாலும் எதிரியால் உங்களை தாக்கப்பட்ட ஒரு மாய சக்தியில் பார்வை உங்கள் மனையில் இருந்தாலும் கட்டடம் எழும்பாது. அந்த பார்வையில் அம்மனோட வழிபாடில் விளக்கிடலாம். உங்களுக்கு அம்மன் துணை செய்யும். குடும்பத்தில் வீடுகள் நீங்கள் மாறி மாறி எந்த வீட்டிலையும் உட்காந்தாலும் டைம் சரியில்லைன்னு சொல்லி உங்கள் மனசு கஷ்டப்படுவது, அதெல்லாம் ஒரே நாளில் சொந்தமாகி நிரந்தரமாக கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி, குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறத உடனே மக்கள் உருவத்தில், பொது மக்கள் உருவத்தில் உங்களுக்கு உதவி நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பங்கள் உங்களுக்கு துணை உண்டு. அந்த இதெல்லாம் அம்மனோட ஆதரவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் உங்களுக்கு எந்த குறையில்லாதவர்களுக்கு உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அம்மன் பகவதி. ஸ்ரீ பகவதி அம்மன். ஸ்ரீ பகவதி அம்மன்.